ஹலோ மேக்ஸைசர்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி மொபைல் வியூவில் லிமிட்ஸ் கான்செப்ட்ஸை எப்படி நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஃபஸ்ட் நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை கிராஃபிக்ஸ் வியூவில் இருக்குது. இப்போ ஏங்கிற ஒரு ஸ்லைடர், வேல்யூ ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அட் ஏ பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு ஏ கமாஸ் அப்படிங்கிற கமெண்ட். ஹச்னு ஒரு ஸ்லைட் எடுத்திருக்கேன் லிமிட் கான்செப்டை விசுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூவை டிஃபைன் பண்ணியிருக்கேன், ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ மட்டும் வேணும், ரைட் ஹேண்ட் வேல்யூ மட்டும் வேணும் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி நம்ம மொபைல் ஃபோன்லேயே உருவாக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்முடைய கிராஃபிங் கால்குலேட்டரில் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இது கிராஃபிக்ஸ் வியூ, இன்புட் பார் அண்ட் அல்ஜிப்ரா வியூ. ஸோ நம்ம வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனை இன்புட்டாக கொடுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 கொடுத்துட்டு என்டர் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன் கூடிய கிராஃப் நமக்கு இந்த கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ ரூட் பார்த்திங்கன்னா 2,0 அண்டு அனதர் ரூட் பார்த்திங்கன்னா 3,0 அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம லிமிட் கான்செப்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்னொரு ஸ்லைடர் தேவை. ஏன்னு ஒரு ஸ்லைடர் வேணும். ஏ ஈக்குவல் டு கிளிக் பண்ணி விட்டுருலாம். பார்த்திங்கன்னா நமக்கான ஸ்லைடர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேல்யூ ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அட் ஏ பாயிண்ட் நமக்கு வேணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஏ கமா எஃப் ஆஃப் ஏ கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த ஏக்குரிய வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ வந்து நம்ம பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு நான் 5ன்னு வைக்கிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 5 இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 6க்கு இப்போ இருக்கிறது தான் இங்கே பார்க்குறோம். ஏ கமா ஆஃப் ஏ. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து லெஃப்ட் லிமிட் வேல்யூ அண்ட் ரைட் லிமிட் வேல்யூ வேணும். ஸோ இப்போது லெஃப்ட் லிமிட் வேல்யூ ரைட் லிமிட் வேல்யூ வேணும்னா நமக்கு ஒரு ஸ்லைடர் வேணும். என்ன ஸ்லைடர்னால் ஹெச்ங்கிற பேர் ஒரு ஸ்லைடர் வேணும். ஹெச்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்த உடனே ஹெச்னு ஒரு ஸ்லைடர் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். பட் இந்த ஸ்லைடர் நமக்கு இந்த மாதிரி வேண்டாம், நம்ம அதில் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 5 பக்கத்தில் வச்சுட்டு இந்த செட்டிங்ஸ் போங்க. போயிட்டு மினிமம் வேல்யூ வந்து நம்ம எடிட் பண்ணணும். மினிமம் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 0ன்னு வச்சுக்கலாம். கிளிக் பண்ணி பாருங்கள், 0ல் இருக்குது. மேக்ஸிமம் வேல்யூ பாருங்கள், நமக்கு வந்து நிறையா இருக்குது. ஸோ அதையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். செட்டிங்ஸில் போய்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, மேக்ஸிமம் வேல்யூ என்ன பண்ணாங்க அப்படின்னா 1ன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 0 to 1. இன்க்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே 0.1ன்னு இருக்குது. இப்போ நமக்கு லெஃப்ட் வேல்யூ வேணுங்கிறதுனால கேப்ஸில் கேபிட்டல் எல் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஏ மைனஸ் ஹெச் கமா எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் கொடுத்து என்டர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எல்லுங்கிற லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ இருக்குது. ஏங்கிற பாயிண்ட்டை நம்ம கையில் மூவ் பண்ணலாம், இந்த ஸ்லைடரை வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ. அதே போல் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ. ஸோ ரைட் ஹேண்ட் வேல்யூ ஃபஸ்ட் எடுக்கிறோம். கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஹெச் கமா எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் வேல்யூ கிளிக் பண்ணி ஸோ அதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ கிளிக் பண்ணி அதோடைய கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி பாயிண்ட் அந்த இடத்துல ஒரு வேல்யூ. இப்போது இந்த ஹெச்ங்கிற ஸ்லைடரை அட்மிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஹெச் அப்ரோச் டு வெரி க்ளோஸ் டு 0 ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் வேல்யூ அண்ட் ரைட் ஹேண்ட் வேல்யூ வந்து வெரி க்ளோஸ் டு ஆக்ட் பாயிண்ட் அந்த ஏ கீப்லாக இங்கே பார்க்கலாம். 0 ஆகும்போது 3 சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம லிமிட் கான்செப்ட் சொல்கிறோம். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போனால் நமக்கு ப்ராக்டிக்கல் அவுட்புட்டில் லெஃப்ட் ஹேண்ட் வேல்யூ வேணும். எப்படி பண்ணலான்னா கேப்ஸில் எல் ஹெச் வி ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோன்னா எஃப் ஆஃப் ஏ
மைனஸ் ஹெச். ஸோ இது வந்து டிஸ்பிளே ஆகாது, நம்ம அது ப்ராக்டிகல்ஸில் என்ட்ரி பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அது ரைட் ஹேண்ட் வேல்யூ ஆர் ஹெச் பி, ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ ஈக்குவல் டு என்ன எடுக்க போகிறோம்னா எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச். ஸோ நமக்கு ப்ராக்டிகல்ஸ் அவுட்புட்ஸ் தேவையானது எல்லாமே எடுத்துட்டோம். ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன், வேல்யூ ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அட் ஏ பாயிண்ட்டு, ஒரு ஹெச்ங்கிற ஒரு ஸ்லைடர் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் வேல்யூ ரைட் ஹேண்ட் வேல்யூ எடுத்துருக்கோம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ, ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ, லெஃப்ட் ஹேண்ட் வேல்யூ அண்ட் ரைட் ஹேண்ட் வேல்யூ. இங்கே ஹெச்ங்கிற ஸ்லைடை நம்ம அன்னைட் பண்ணி பாருங்கள், வெரி க்ளோஸ் டு தட் பாயிண்ட். ஓகேங்களா, 0ங்கும்போது நம்ம லிமிட் வந்து கோயின்சைட் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம மொபைலில் என்ன பண்ண முடியும்னா எளிமையாக பண்ணிட முடியும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா. இது வந்து x² - 5x + 6 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நம்ம லிமிட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் ஃபங்க்ஷனை நம்ம மாற்றணும். இப்போ இந்த ஒரு ப்ராக்கெட் எனபிள் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் க்ளோஸ் வந்துடும். டிவைடட் பை நமக்கான ஃபங்க்ஷன்னா x + 2 கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா ஸோ அதுக்குரிய ஃபங்க்ஷனாக இது மாறிடும். இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹெச்சை அன்னைட் பண்ணி பார்க்கலாம். இது ஜூம் டு ஃபிட் கொடுத்தும் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்க்கலாம். ரொம்ப ஸ்டாண்டர்ட் வியூ வச்சுக்கலாம். ஜூம் டு ஃபிட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கிராஃப் வந்து இந்த பக்கமும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் அந்த கிராஃப் இருக்கிறத நினைக்கக்கூடாது, அந்த கிராஃப் இந்த பக்கமும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன். இப்போ ஸ்டாண்டர்ட் வியூ கொடுத்துட்டு வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இது அனிமேஷனை பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஒரு ஃபங்க்ஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். அது என்ன பண்ணலாம்னா இது ஃபுல்லாக அழிச்சக்கூடாது, கொஞ்சமாக அழிச்சிட்டு இதில் ஃபங்க்ஷன் போனீங்கன்னா சைன் என்ன கொடுக்கணும்னா 3x வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி டேப் கொடுத்து வெளியே வந்துட்டு டிவைடட் பை கொடுத்தோம்னா 2x கொடுத்திங்கன்னா அதுக்குரிய வேல்யூஸ் நமக்கு எல்லாமே வந்துடும், சத்திய வேல்யூ. பட் இங்கே வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை நம்ம கொடுக்கும்போது இதோட ஸ்கேலை மொபைலில் நம்ம சேஞ்ச் பண்ணோம். எப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு ஜென்ரல் பார்த்திங்க எல்லாமே ஓகே, கிராஃபிக்ஸ், அதில் கிராஃபிக்ஸில் டிஸ்டன்ஸ் ஆர் லென்த் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். டீஃபால்ட்டாக இருக்கும், ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸாக்சஸ் எப்படி இருக்கணும்னா எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸில் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணால் π/2, ஸோ π/2ன்னு கொடுத்து வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ π/2 மாறிடும். இது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜூம் டு ஃபிட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். அல்லது ஸ்டாண்டர்ட் வியூலேயே நீங்கள் இந்த அல்ஜிப்ரா வியூயை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ ஜூம் பண்ணி பார்க்க முடியுமோ அவங்க கூட பார்த்துக்கலாம். இப்போ உங்களுடைய ஹெச்ங்கிறத அன்மேட் பண்ணி பார்க்கலாம். இதே போல் ஏங்கிற ஸ்லைடு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா சிமிட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை பாஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வேணும்னா இங்கே டேன் வேணும். ஸோ சைனை அழிச்சிட்டு ஃபங்க்ஷன் பண்ணிங்கன்னா டேன் இருக்கும், tan 3x. அப்போ அங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது எனபிள் ஆகிரும். பட் tan 3x இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 3x என்ன பண்ணிங்கன்னா அழிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த tan x கணக்கு வந்துடும், tan x கணக்கு வந்துடும். ஸோ இங்கேயே ப்ளே பாஸ் பட்டன் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம்னா அன்மேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்முடைய மொபைல் ஃபோன்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப ஈஸியாக லிமிட் கான்செப்ட்ஸை நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ப்ராக்டிக்கல் குறிய கன்செஷன்ஸையும் மொபைல் ஃபோன்லேயே நம்ம பண்ண முடியும்.